அனைவருக்கும் வணக்கம். 4 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். 4 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய 4, 13, 22, 31 ஆகிய தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்களில் முதலாவதாக 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது, 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவர்கள், அதிக கண்டிப்பு மிக்கவராய் இருப்பாங்க. இவர்களுடைய பேச்சாற்றலும் நல்ல துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகம் இருக்கும். இவர்களிடம் சுகம் இருக்கும். இராணுவ வீரனுக்குரிய பலமும் நடை உடை பாவனைகளில் கட்டுப்பாடும் இருக்கும். இவர்களிடம் குறித்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பாங்க. இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள் இவர்களுடைய பேச்சில் இனிமையும் கவர்ச்சியும் ஆழ்ந்த கருத்துக்களும் இருக்கும். சிலர் கர்வத்துடன் பேசுவார்கள். இவர்கள் இனிமையாக பேச பழகி கொள்ள வேண்டும். வாழ்வில் சில சமயங்களில் ஏற்படும் சிக்கல்களுக்கு மனம் நோகாமல் எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி மனதை தேற்றிக் கொள்ள வேண்டும். செயற்கரிய செயல் செய்யக்கூடிய செம்மையான மனம் உடையவர்கள் இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள். வாழ்க்கையில் வளம் பெற மிக கடுமையாக உழைப்பார்கள். எப்பேற்பட்ட எதிர்ப்பையும் எளிதாக சமாளிக்கும் குணமுடையவர்கள் இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் பல வகையான திருப்பங்களை சந்திப்பார்கள். கலையார்வம் மிக்கவர்களாய் திகழ்வாங்க. கவலையில் சில சமயம் மனம் ஒடிந்து போவார்கள். பொறுப்புகள் அதிகம் உள்ளவராய் இருப்பாங்க. அயல் நாட்டு நட்பு, தூரதேச தொழில் முறைகள் இவர்களுக்கு நன்கு ஒத்து வரும். கண்ணியம் மிக்கவர்கள். இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள் கடமை தவறாமல் நடந்து கொள்வாங்க. சில காரியங்களில் விட்டு கொடுக்கும் குணம் இருந்தால் நிரந்தர வெற்றி நிச்சயம் இவர்களுக்கு கிடைக்கும். மட்டுமில்லாமல் இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள் சாப்பாட்டு விஷயத்தில் போக இச்சைகளிலும் மீதமாக இருப்பது நல்லது. உடலில் தாது சக்திகள் குறைந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். வயது ஏற ஏற செல்வாக்கு பெற்று சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். 4 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய 13ஆம் தேதியில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, இவர்கள் நேர்மையானவர்கள். பிறருக்கு உதவி புரியும் பெருங்குணம் கொண்டவர்கள் இந்த 13ஆம் தேதி பிறந்தவர்கள். இவர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக திடுக்கிடக்கூடிய சம்பவங்கள் நிகழும். ஆபத்துகள் வந்து நீங்கும். இளமையிலேயே குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டியவர்களாக இருப்பாங்க. சிறு வயதிலேயே இவர்களை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் ஏற்படும். அப்போது மன வலிமையுடனும் உண்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களுடன் வாழ்ந்தால் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் இந்த 13ஆம் தேதி பிறந்தவர்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு பெண்களால் அதிக இடையூறுகள் வந்து நீங்கும். அதிக சிந்தனை கொண்டவர்கள். மன வலிமை உடல் வலிமை மிக்கவர்கள் இந்த 13ஆம் தேதி பிறந்தவர்கள். பொது காரியங்களில் முன்னேற்றி திறம்பட செய்து முடிப்பவர்கள். இவர்கள் பெயர் என் அதிர்ஷ்டமாக இருப்பின் மிக பெரிய சாதனைகளை செய்வாங்க. இவர்களின் சிந்தனையில் அடிக்கடி மாறுதல்கள் நடந்து கொண்டே இருக்கும். இளமையில் பாதிக்கப்பட்ட இவர்களின் வாழ்வில் பிற்கூறு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆன்மீக வாழ்வில் அதிக நாட்டம் கொள்வார்கள். வாழ்வில் ஏற்படும் துயரங்கள் பெரியோர்களின் ஆலோசனைகளும் தெய்வீக வழிபாட்டாலும் நீங்கும். இந்த 13ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் புயலில் சிக்கிய படகு பலவிதமான போராட்டங்களுக்கு பின் தப்பித்து கரை சேருவது போல வெற்றி கிடைக்கும். போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கை. எதிர்நீச்சல் போன்று வெற்றி அடையக்கூடியவர்கள். இந்த 13ஆம் தேதி பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் மன வலிமையுடன் எதிர்கொண்டு நீக்கி விடுவார்கள். ஆன்மீக பலத்தால் வெற்றி பெறக்கூடியவர்கள். இந்த 4 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய 22ஆம் தேதியில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, இவர்களிடம் நல்ல நிர்வாக திறமைகள் இருக்கும். எதையும் துணிந்து செய்யும் சாமர்த்தியசாலிகள். 4 என்ற எண்ணில் மற்ற 3 எண்காரர்களை விட 22ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எளிதில் பணம் சேரும். பாக்கியவான்கள் இந்த 22ஆம் தேதி பிறந்தவர்கள். நன்மையை விட தீமையே இவர்களின் மனம் நாடும். விதி இவர்களை மிக தவறான பாதையில் செல்ல பல சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கி தரும். சிலர் இளம் வயதில் தீய பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த 22ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை சூழ்ந்திருப்பவர்கள் இவர்களை பழிவாங்க தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 22ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் வெகு எளிதில் போட்டி பந்தயங்களில் வெற்றி கொள்வார்கள். சட்டவிரோதமான தீய காரியங்களை செய்வதாலும் இவர்களுக்கு பணம் சேரும். இளமையிலேயே நல்ல நண்பர்கள், நல்ல சுழரும் வழக்கங்கள் இருக்க வேண்டும். இவர்களுடைய மனதை ஆன்மீகம், யோகம் போன்றவற்றில் ஈடுபட செய்ய வேண்டும். பெரியோர்களின் நட்பினை இவர்கள் கண்டிப்பாக
புரிந்து கொள்வது மிகவும் நன்று. 22ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான வழியில் தன் மூளையை உபயோகப்படுத்தி கொண்டால் மிகவும் உன்னதமான வாழ்வை அடைய முடியும். 22ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இயந்திர கருவிகள், வாகனம், அச்சு இயந்திரம், உணவு விடுதிகள், சினிமா, பொழுதுபோக்கு போன்ற துறைகளில் நன்கு பிரகாசிப்பார்கள். 4 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய 31ஆம் தேதியில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது இவர்கள் நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள். இவ்வெண் மன சூட்சம பலத்தால் கொண்டதாகும். மதிநுட்பம், விஞ்ஞான அறிவும் கொண்டவர்கள் இவர்கள். அதிக அளவில் மனோ சக்தியும் இவர்களிடம் இருக்கும். இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய சகாப்தம் படைக்கக்கூடிய புரட்சியாளர்கள். தூய சிந்தனை இருக்கும். மற்றவர்கள் இவர்களிடம் சிறிது நேரம் பேசும்போதே இவர் மிக பெரிய அறிவாளி, மேதை என்பதை உணர்ந்து விடுவார்கள். தன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்யக்கூடியவர்கள். தான தர்மங்களில் சிறந்து விளங்குவார்கள். லாபம் நாட்டங்களை கண்டு கொள்ளாமல் தன் ஆசைப்படியே நடப்பார்கள். பொது ஜனங்களுக்கு உதவி செய்வதில் வல்லவர்கள். இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கலை, ஓவியம், காவியம், கவிதை போன்றவற்றில் ஈடுபாடு இருக்கும். இவர்களுக்கு எப்பேற்பட்ட விரோதியையும் வீழ்த்தி விடுவார்கள். இவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆன்மீகத்தில் அளவு கடந்த நம்பிக்கை இருக்கும். புராண இதிகாசங்களை அறிவதில் பற்று உள்ளவர்கள். 4 என்று கூட்டுத்தொகையில் வரக்கூடிய 31ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தனிமையும் சுதந்திரவாசத்தையும் இவர்கள் அதிகம் விரும்புவார்கள். சில சமயங்களில் பேச்சிலும் செயலும் தீவிரவாத குணம் இருக்கும். வேகத்தில் அளவாக நடந்து கொள்வது அவசியம். தானாக பதவிகள் இவர்களுக்கு வந்து சேரும். இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை நம்பி வருபவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வாங்க. பொதுமக்களுக்கு உதவி செய்வதில் பிரியம் இருக்கும். நண்பர்களிடம், உறவினர்களிடமும் நல்ல பற்றுதல்கள் இருக்கும். தெய்வ பலத்தால் செயற்கரிய காரியங்களை செய்து முடிப்பார்கள். ஒரு மனதுடன் செயல்பட்டால் அற்புதமான வெற்றிகள் கிடைக்கும். இந்த 4 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கும் பொழுது 4ஆம் எண்காரர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி மேல் வெற்றி பெற ஒவ்வொரு மாதத்திலும் வரும் 1, 10, 19 ஆகிய நாட்களில் தாங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் 28ஆம் தேதி புதிய முயற்சிகளில் இறங்கக்கூடாது. அப்படி செய்யும் காரியங்களில் வெற்றி நிலைத்திருக்காது. 4 என்ற எண்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது 4ஆம் எண்காரர்கள் பரிபூரண ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள். இவர்கள் வெளிர் நீலம், ஆகாய நீலம், மஞ்சள், பொன்னிறம் போன்றவை அதிர்ஷ்ட நிறங்களாகும். 4ஆம் எண்காரர்களுக்கு துரதிர்ஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்க்கும்போது 4ஆம் எண் அன்பர்களுக்கு கார் இருளை ஒத்த நிறங்கள் ஆகவே ஆகாது. அதாவது கருப்பு, காஃபி கலர், பாக்கு கலர், இருள் போன்ற நிறங்கள் இவற்றை 4ஆம் எண்காரர்கள் தவிர்ப்பது நல்லது. 4ஆம் எண்காரர்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தினங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது 4ஆம் எண் அன்பர்களுக்கு மன அமைதியையும் காரியத்தில் வெற்றியையும் தரக்கூடியது கோமேதகம் ஆகும். இக்கல் தேன் போன்ற நிறம் கொண்டது. முதல் தரம் பசுவின் கோமயம் போன்ற நிறம் கொண்டது 2ஆம் தரமாகும். வெளிர் நீலக்கல்லும் அதிர்ஷ்டம் தரும். வெள்ளைக்கல்லில் 25% நீலம் கலந்திருக்க வேண்டும். இதுவே வெளிர் நீளமாகும்.